Hallelujah, hallelujah, hallelujah. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah. நன்றி இயேசுவே. Hallelujah. தூய ஆவியே, அன்பின் ஆவியே, துணையாளரே, தேற்றும் தெய்வமே, ஊற்று உள்ளம் ஏங்குதையா, வர வேண்டும் வல்லவரே, நல்லவரே, வர வேண்டும் வல்லவரே, எல்லா கடத்துக்கும் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிற நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த கிறிஸ்துமஸ் நாளுக்காக உமக்கு நாங்கள் கோடி நன்றி செலுத்துகிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பு பரலோகத்தை விட்டு சொர்க்கத்தை விட்டு இந்த பூலோகத்துக்கு இறங்கி வந்து ஆண்டவரே, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுக்காகவும் நம்முடைய சொந்த குமாரனையே அனுப்பி வைத்து ஆண்டவரே, எங்களுக்கு ரட்சிப்பு உண்டாக, எங்களுக்கு மீட்பு உண்டாக ஆண்டவரே, இந்த மனுக்குலத்தை நேசித்தீரே, அந்த அன்பை நாங்கள் எண்ணி பார்க்கிறோம். இன்றைக்கு இந்த ஆராதனை எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. உங்க பிரசன்னம் கூட நடந்துட்டோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹalleluya, ஹalleluya. ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, 2 பேராவது 3 பேராவது எங்க என்னுடைய நாமத்திலே கூடி இருக்கிறீர்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன். ஆண்டவர் நம் நடுவிலே இந்த காலை வேளையிலே ஆண்டவர் பிரசன்னராய் வந்திருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்க பக்கத்துல ஒருத்தர் இருக்கிறாங்களா? திரும்பி பாருங்க. அவங்க முகத்தை பாக்குறாங்க, நீங்க அவங்க முகத்தை பாக்குறீங்க. அது எத்தனை உண்மையோ அத்தனை உண்மை. இயேசு நம் நடுவே பிரசன்னராய் இறங்கி வந்திருக்கிறார். ஹalleluya. தொடர்ந்து ஒரே ஒரு சின்ன பாடலை பாடி நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். அதன் பின்பு நாம் கர்த்தருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இருளான உன் வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுக. இயேசுவின் பேரொளி நம்மை இயேசுவின் பேரொளி நம்மை வீச எழுந்து ஜொலித்திடுவோம். கரங்களை தட்டி ஓசன்னா, 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 இயேசு ராஜன் வந்துவிட்டார். கூடும் இந்த இடம் எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி பாருங்க. வந்துவிட்டார் கூடும் இந்த இடத்திலே இருளான வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுக. இருளான வாழ்வுதான் இப்போ வெளிச்சமாகவே மாறுக. உயர்த்துகிறோ உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. உயர்த்துகிறோ உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே.
நீங்கள் கொடியை எரிகள் செய்கிறனி அது தக்க வைக்கிறவனி ஆவியானவன் சுத்தமில்லாத ஒரு வார்த்தை வரக்கூடாது, சுத்தத்தை ஒரு அமைப்பு பண்ணக்கூடாது, என்னை சொல்ல சுத்தமாக இருக்கிறது சொல்லுங்க. அந்த நிலையிலிருந்து மாற்றத்தோடு கூட புதிய ஆசீர்வாதத்தோடு சொல்ல ஆவியானவரே 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 கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அல்லேலூயா. நேரம் சொத்து மாற்றத்தினாலே உங்களுக்கு சில வார்த்தைகளை மாத்திர தேவன் ஆவியானவர் சொல்றதை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உலகத்தில் இது கிறிஸ்தவனுடைய பண்டிகை கிறிஸ்துமஸ் என்று நினைக்கிறார்கள். இல்லை, வசனம் உங்கள் கையில் இருக்கிற பைபிள் அப்படி சொல்லுது. லூக்கா சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இது எல்லா ஜனத்துக்கும் எழுதியிருக்கிறது. இந்து ஜனம், கிறிஸ்துவ ஜனம், முகமதிய ஜனம், புத்த ஜனம், ஜைனிஸ் ஜனம், இப்படி பல மதங்கள் காரியங்கள் இருக்கிறது. எல்லா ஜனம், இதோ பயப்படாதீர்கள், எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாகுகிற. அப்போ எத்தனை பேருக்கு சந்தோஷம் வேணும்? இந்த உலகத்தில் சந்தோஷம் வேண்டாதவங்க யாரா இருக்கிறாங்களா? யாரா இருக்கிறாங்களாமா? அவர் என்ன விரும்புறாரு? சந்தோஷமா வைக்கணும் விரும்புறாரு. சந்தோஷமா இருக்க ஆசைப்படுறீங்களா? விரும்புறீங்களாமா? சந்தோஷத்தானே விரும்புறீங்க. அப்போ ஒரு நல்ல செய்தி, எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம். எவ்வளவு சந்தோஷமா? மிகுந்த சந்தோஷம். சந்தோஷத்தை உண்டாக்குகிற ஒரு நல்ல செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். அது என்ன? இயேசு பிறந்தது எல்லா ஜனத்துக்காகவும், எல்லா மதத்துக்காகவும், எல்லா மனுஷருக்காகவும். மிகுந்த சந்தோஷம். எவ்வளவு சந்தோஷம்? மிகுந்த சந்தோஷம். அப்போ மிகுந்த சந்தோஷம் வேணும்னு சொன்னா அவர் சொன்னதை நாம் அப்படியே கேட்கணும். கேட்கணும். சந்தோஷம் வேணும்னு சொல்றவங்க கை தூக்கி ஒரு அலடியா சொல்லுங்க. அப்படின்னா நீங்க இங்க என்ன கேட்குறீங்களோ அப்படியே அதை செய்யணும். கொஞ்ச நேரம் தான் படிக்கலாம். சங்கீதம் 55ஆம் சங்கீதம் 22வது வசனம். 55ஆம் சங்கீதத்தில் 22வது வசனம் ஒரு கைவிக்கிற பைபிளில் சொல்லி இருக்குது. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. எத்தனை பேர் பாரத்தை வைக்க போறீங்க? பாரத்தை நீங்க இறங்கி வைக்கணும். பாரத்தோடு போறீங்கன்னு சொன்னா நீங்க சொன்ன பேச்சு கேட்கலன்னு அர்த்தம். பாரத்தை இறக்கி வைக்க சந்தோஷமா இருக்க முடியும். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு. எத்தனை பேர் நம்புறீங்க? ஐயா, என் பாரத்தை வச்சுட்டு ஆதரிப்பார். அப்படியாலாம் நீங்க என்னென்னமோ பாரம் கொண்டு வந்துருக்கிறீங்க. பிள்ளைகளை பற்றிய பாரம், புருஷனை பற்றிய பாரம், வீட்டை பற்றிய பாரம், மனைவியை பற்றிய பாரம், அநேக காரியங்களை பற்றி பாரம் கொண்டு வந்திருக்கிறீங்க. அவர் என்ன சொல்றாரு? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவங்கள நீங்க எல்லாரும் எந்த பாரமா இருந்தா பரவாயில்ல. அப்பா வீட்டுக்கு போய் அப்பா 2 லட்சம் கடன் போட்டுட்டப்பா நீ போனீங்கன்னா உன சந்தோஷமா பார்ப்பாங்களா? இல்லை. சகோதர வீட்டுக்குள்ள சந்தோஷமா பார்க்க மாட்டாங்க. ஆனா இவர் கூப்பிடுறாரு. மத்தேயு சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்துல, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எந்த பாரம் வந்தா கொண்டுட்டு வாங்க, கொண்டுட்டு வாங்க, எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு. இந்த வார்த்தை எத்தனை பேர் நம்புறீங்க? நம்முடைய பாரத்தை அவர் மேல் வச்சுட்டா நமக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல் வேணுமா?
இல்லை பார்த்து வச்சு நெஞ்சு வலி பிடிச்சி ஒரு செத்து வந்துடும்லாம் வந்து கஷ்டப்படணுமா? நம்முடைய பாரத்தை வைக்கும்படியாக அவர் சொல்லுகிறார். ஆகவே பிரியமானவர்களே, கர்த்தர் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார். விசுவாசிங்கன்னா இங்கேயே அந்த பாரத்தை வச்சிடணும். என்னென்ன பாரத்தோடு வந்திருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தினந்தோறும் பிரச்சனை வந்து, தினந்தோறும் போராட்டம் வந்து, எனக்கு சரியாக ட்ரைனிங் கொடுத்து இந்த பரிசு டைமில் ரிவிஷனை வச்சு அப்படி நிறைய அப்படி அந்த மாதிரி தைரியப்படுத்திட்டு இருக்கிறதுனால நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன். பாரத்தை நம்ம எங்கேயும் யார் மேலேயும் வைக்கக்கூடாது, யார்கிட்ட சொல்லவே கூடாது. அது எப்படியா கொஞ்சம் நீ சொன்னீங்கன்னா பாரம் பெருசாகும், அது குடும்பம் முளைச்சிக்கிட்டு போகும். நீ சொல்லக்கூடாது. யாருக்கு யார் மேலே தான் வைக்கணும்? கர்த்தருங்க வச்சிடணும். அவர் இதுவரைக்கும் சொல்லி செய்யாமல் இருந்ததே கிடையாது. அவர் பொய் சொல்லாத தெய்வம். அவர் சொன்னால் ஆகுமா? ஆகாதா? உங்களுக்கு என்னையா? உங்களுக்கு என்ன? நாட்டு நல்லா பாருங்க. ஆமா, உங்க பாரத்தை நீ சுமக்கணும். உங்க பிள்ளைங்க மேல அதிக பார்க்க வைப்பீங்களா? உங்க குழந்தைங்க மேல அதிக பார்க்க வைப்பீங்களா? நீங்க சுமந்துங்க, குழந்தைங்க மேல சுமந்துக்குவீங்க. யோசிச்சு பாருங்க. அவர் நம்ம மேல பாரம் வைக்கணுமா? அவர் யாரப்பா? அவர் யார்? சகலத்தை உண்டாக்கினவர், சர்வ சிருஷ்டிகர், சர்வ வல்லமை உள்ளவர். அதனால அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் அவர் விசாரிக்கிறார். மகளே, இன்னைக்கு நான் உன்னை விசாரிக்க வந்திருக்கிறேன். உங்கள்கிட்ட நிறைய பாரத்தோட வந்திருக்கிறேன். இங்கேயும் இறக்கி வச்சுட்டு போகணும். கவலையோடு போனேன்னு சொன்னா, சந்தேகத்தோடு போனேன்னு சொன்னா அது உன்னுடைய கஷ்டம். எனக்கு அது இஷ்டம் இல்லை. நீங்கள் கஷ்டப்பட்டு கண்ணீர் விட்டு அப்படி வாழ்றது உங்களுக்கும் இஷ்டம் இல்லை. உங்களை உண்டாக்குன ஆண்டவருக்கும் இஷ்டமா? அவருடைய இல்லாத சக்தியே இல்லைம்மா. அவருடைய எல்லா வல்லமை, எல்லா சக்தியும் இருக்குது. அவர் உங்களை விசாரிக்கிறவானபடியால் உங்கள் கவலையெல்லாம் அவரை மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7 சொல்லியிருக்குது. அவர் யார் நமக்கு? இயேசு யாரு? யாருமா? விசாரிக்கிறவர். என்ன செய்கிறவரு? கோர்ட்ல விசாரிக்கிற மாதிரி இல்லை. பார்த்தா ஐயா நல்லா இருக்கிறீங்களோ கேட்குறீங்கல்ல, நான் நீங்க நல்லா சொல்லிக்கலாம், நல்லா கேட்கறோம்ல, அப்படியான நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் கேட்கணும். அப்படியான அவர் யார் நமக்கு? விசாரிக்கிறவன்படியால் கவலைகளை எல்லாம் எவ்வளவு கவலை இருக்குதோ அவ்வளவு வச்சுட்டு நீங்க விடுதலையா போகணும். எப்படியா வைக்கிறது? எப்படி இந்த கவலையை அவர் மேல வைக்கிறது? இன்னும் ஒரு காரியம், இந்த சரீரத்தில் நம்மை உருவாக்கினாரே, இந்த கர்ப்பப்பைகளை உருவாக்கினாரே, இந்த உருவாக்கினவர் எப்படி உருவாக்கினார்? யார் சகாயத்தையும் தேடல, எங்கிருந்து மூலப்பொருள் வாங்கும்போது கர்ப்பப்பைக்குள்ள அந்த அழிந்து போகிற ரத்தத்தை வச்சு அவர் உங்களை என்னையும் உருவாக்கி அவரே தான் இதை செய்தார். அவர் இதை செய்யும் போதே நமக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறார். நாம் அதை நம்பணும், அவ்வளவுதான். நம்பணும். நம்பிட்டோம்னா நமக்குள்ளேயே வந்துடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்பிட்டா நமக்குள்ளே வந்துடுவார். எல்லா வசனம் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. எபேசியர் 3:14 வசனத்துல விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்க இருதயத்துக்குள் வாசம் பண்ணி. நம்பிட்டீங்கன்னா இப்பவே உங்க இதயத்துக்கு வராது. இதயத்துக்கு வந்துட்டாருன்னா அவர் எல்லா காரியத்தையும் பார்த்துக்குவார். நம்ப முடியுமா? படிக்கிற வசனத்தை எபேசியர் 3:17 அவர் விசுவாசத்தினாலே உங்களுடைய இதயங்களில், யார் இதயத்துல? இப்ப நான் விசுவாசிக்கிறேன், அவர் என்னை எதிர்த்து வந்துருவாரு. என் வீட்டில் அவர் குடியிருந்தாருன்னா அவர் ஓனர் பார்த்துக்குவார், எல்லாம் பார்த்துக்குவார். அல்லேலூயா. இனி என் பாரம் என்னுடைய பாரம் அல்ல. அவர் என்னை விசாரிக்க வந்திருக்கிறாரு, என்னை உருவாக்கினவர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் எல்லாம் பார்த்துக் கொள்வார். இப்பொழுது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் நம்புறேன். இப்போ நான் நம்பும் போது என் உள்ளத்துல வந்துடுறாரு. அந்த பெரும்பாலுடைய தொட்ட நம்பிக்கையோட தொட்டா உடனே வல்லமை பெறப்பட்டது. இப்போ நான் நம்புறேன். ஏன் இயேசு எனக்குள்ள வர மாட்டாரு? இயேசு ஏன் எனக்குள்ள வர மாட்டாரு? நான் நம்புறது அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். நான் முடிச்சு அவ்வளவுதான் நம்புறேன். இன்னைக்கு நான் இறங்கி தான் போவேன். மற்ற மாதிரி போகவே மாட்டேன். ஒரு கவலையோடு போகவே மாட்டேன்.
இன்னும் ஒரு காரியம் மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். உங்களை என்னையும் இங்க அல்ல, உலக தோற்றத்துக்கு முன்னே முன்குறித்து நம்முடைய ஆவி அவரிடத்திலே இருந்தது. என்ன வயத்துல இன்னார் வயத்துல இத்தனாவது மகனா பிறக்கணும்னு சொல்லி அங்கேயே ஆசீர்வதித்து அவருக்கு முக அன்பில் பரிசுத்தம் உள்ளவரும் குற்றமுள்ள இருப்பதற்காக அவர் தெரிஞ்செடுத்து பிளான் போட்டு அனுப்புனார். நம்ம வேற அமெரிக்காவில் பிறக்கணும்னா அங்கதான் பிறந்திருப்போம். அனுப்புனவர் இப்ப பார்த்துட்டே இருக்கிறார். அவர் எப்படி உருவாக்கினார் அந்த ஒரு வசனம் மட்டும் நான் சொல்றேன். யோபு புஸ்தகம் 33 அதிகாரம் 4வது வசனம். யோபு புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்க. நான் கடைசியை முடிக்கிறது, எனக்கு டைம் ஆச்சு. அதிகாரம் எடுத்துட்டீங்களா? பக்கம் சொல்ல எடுக்கணுமா? பிரசனம் முடிக்க போறேன். தேவனுடைய ஆவியானவர், பைபிள் படிக்க தெரிஞ்சவங்கள பைபிள் எடுங்க, எல்லாம் படிங்க, சொல்லுங்க. தேவனுடைய ஆவியானவர் உன்னை உண்டாக்கினார். எங்க அப்பா உண்டாக்கல, எங்க அம்மா உண்டாக்கல, அந்த மேனுஃபேக்சர் பண்ற அந்த மிஷினரி வேலைக்காரன் உண்டாக்கல. யார் உண்டாக்கினது? தேவனுடைய ஆவியானவர். எத்தனை பேர் நம்புறீங்க? அந்த கர்ப்பப்பையில ஒரு கரு உருவாகணும்னா எந்த டாக்டராலும் முடியாது, எந்த இன்ஜினியராலும் முடியாது, எந்த மூலப்பொருளாலும் முடியாது. தேவனுடைய ஆவியானவர் தான் என்னை உண்டாக்கினார். நம்புறீங்களா? தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். என்ன வேலை இல்லையா அவருக்கு? சூரியன் சந்திரன் நட்சத்திரம்லாம் உண்டாக்கி ஆட்டி படைக்கிற சர்வ உள்ளவர். மனுஷன் மட்டும்தான் கேட்கறது இல்லை, அதெல்லாம் சொன்ன பாதையில போயிட்டு இருக்குது. அவர் உண்டாக்கினார், ஒரு நோக்கத்துக்காக உண்டாக்கினார். அல்லேலூயா. உண்டாக்குனது யாரு? தேவனுடைய ஆவியானவர். உயிர் கொடுத்தது யாரு? எங்கிருந்து உயிர் கொடுத்தாரு? சர்வ வல்லவருடைய. அப்படின்னா நம்ம சர்வ வல்லவர் என்ன சொல்லுங்க? சர்வ வல்லவர் என்னமா? அவரு இந்த பீமனால்தான் அதெல்லாம் நிக்குது. ஆனா அவர் இந்த வானத்துல சூரிய அந்த நட்சத்திரத்தெல்லாம் எல்லாம் அந்தரத்துல தொங்குது. தெரியுமா உங்களுக்கு? எல்லாம் அந்தரத்துல சுத்திட்டு இருக்குது. அவர் என்ன வல்லவர்? உன் கடமை நீக்க அவருக்கு வல்லமை இல்லையா? உன் வியாதியை நீக்க வல்லமை இல்லையா? ஒரு பலகீனத்தை மாற்ற வல்லமை இல்லையா? ஒரு சந்தேகத்தை நீக்க வல்லமை இல்லையா? சர்வ வல்லவர், சர்வ வல்லவரமா? சர்வருடைய சுவாசம். நம்ம சொல்றீங்க சர்வ வல்லவருடைய எனக்கு உயிர் கொடுத்தது. உன் உயிர் போயிடாது. அவர் சர்வ வல்லவர். ஒரு சரீரம் பூரா போயிட்ட கூட உயிர் போகாது. அது யாருடைய சுவாசம்? உன்னை உண்டாக்கினது ஆவியானவர். சுவாசம் கொடுத்தது சர்வ வல்லவருடைய சுவாசம். எனக்கு உயிர் கொடுத்தது சர்வ வல்லவருடைய சுவாசமா? சாதாரண நம்ம எவ்வளவு பணம் கொடுத்தா கிடைக்கிற சுவாசம். அவர் அந்த சுவாசம் கொடுத்தவர் அந்த சுவாசம் இருக்கிற வரைக்கும் காப்பாற்ற மாட்டாரா? இந்த நோய் தின்னுடுமா? இந்த பலகீனம் தின்னுடுமா? அந்த ஒரு பிரச்சனை அழிச்சிடுமா? கர்த்தர் பிரியமானவர்களே, ஒருத்தர்கள் எல்லா உலகத்துல அத்தனை மனுஷருக்கும், எல்லா மனுஷர்களுக்கும் ஒரே தேவன் தான். முஸ்லீம், இந்து, கிறிஸ்து எல்லாருக்கும் ஒரே தேவன் தான். ஆகவே அவர் எல்லாருக்கும் ரட்சகர். கிறிஸ்தவனுடைய பண்டிகையில் கிறிஸ்துமஸ் அப்படியே இல்லை. மற்றவங்களுக்கெல்லாம் அந்த சாமிக்கு பிறந்த நாள் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அவங்களுக்கு இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படி இல்லை. ஒரு ஆளு கூட இந்த உலகத்தில் அவரோட தேவனுடைய ஆவியினால் உண்டாகாதவங்க யாருமே இல்லை. அவருடைய சுவாசத்தை பெறாதவங்க யாருமே. அவருடைய சுவாசம் தான் உயிர் கொடுத்தது. தவைக்க விட்டுருவாங்க. கவலையோடு வந்துட்டு கவலையோடு போகக்கூடாது. அல்லேலூயா. இப்ப என்ன செய்யணும்? எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷம் உண்டாகிற நற்செய்தி இயேசு கிறிஸ்து.
எந்த ஜனத்திலான முஸ்லீம் அப்படியே ஆடி பேகலாம் ஓடி சோமா எத்தனை பேர் ரசிக்கப்பட்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் நானே என் கண்மனால் பார்த்துருக்கிறேன். அப்படி விடுதலை கொடுக்குறார். முஸ்லீம்னு பார்க்கறதில்ல, கிறிஸ்தவன்னு பார்க்கறதில்ல, இந்துன்னு பார்க்கறதில்ல, யாரும் நாத்திகன்னு பார்க்கறதில்ல. யாரா இருந்தாலும் சரி, யார் விசுவாசிக்கிறாங்களோ அவருக்கு அவர் செயல்படுவார். விசுவாசிக்கணும். யார் என்னை உண்டாக்குறது? அது புரிய மாட்டேங்குது. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார். எதுக்காக தெரியுமா? மிகுந்த சந்தோஷமா இருக்கு. எப்படி இருக்கமா? மிகுந்த சந்தோஷமா இருக்கணும். சந்தோஷமா இருக்க, சந்தோஷமா இருக்க, எப்பொழுது சந்தோஷமா இருக்கணும். உண்டாக்குனவர் வேலை இல்லாத உண்டாக்கல. அவர் சொன்னா எல்லாம் ஆகும், கண்டிப்பா எல்லாம் நிற்கும். சர்வ வல்லவர் அவர். அவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. கண்களை மூடி தேவ சமூகத்துல பிரசனத்துல, ஆண்டவரே நான் வந்துட்டேன், இப்பொழுது எனக்குள்ள நீங்க வந்துட்டீங்க சொல்லணும். நான் வந்துட்டேன், நீங்க எனக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க சர்வ வல்லவர். எனக்கு என்ன குறிச்சிருக்கிறீங்களோ அது எல்லாம் நிறைவேற்றுவீங்க. நிறைவேற்றதுக்கு வேண்டிய எல்லாம் உங்ககிட்ட இருக்குது. நீங்க சொன்னா எனக்கு எல்லாம் சரியாயிடும். எனக்கு பாரமான காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கே என்னுடைய வீட்டை காலி பண்ணி உங்ககிட்ட கொடுக்குறேன். இந்த மனசுல இருக்கிற என் தீர்மானம், என் திட்டம், என் நோக்கம் இதெல்லாம் நீங்க இறக்கி வச்சுட்டு கர்த்தர்ட்ட உங்களை சமர்ப்பிக்கலானா தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. தேவன் உண்டாக்கினது வீணல்ல, வேஸ்ட் அல்ல. முழுவதுமாக ஆண்டவரே இறக்க செய்யுங்கப்பா, தயவு பண்ணுங்கப்பா. வந்திருக்கிற ஜனங்கள் ஒருவரும் வந்த பாரத்தோடு போகக்கூடாது. ஐயா, எனக்கு இந்த கடன் இருக்குது, இந்த கடன் ஒண்ணு இல்லை ஆண்டவரே, இது ஒண்ணு கிடையாது, இந்த நோய் ஒண்ணு இல்லை, இந்த பிரச்சனை ஒண்ணு இல்லை, அது ஒண்ணுமில்லை ஆண்டவரே. சர்வவல்லவருடைய ஆவி, சர்வவல்லவருடைய சுவாசம் உயிர் இருக்கிற வரைக்கும் ஆண்டவரே நீங்க உயிரிலே இருக்கீங்க. எனக்கு உயிரான தெய்வம், என் உயிரோடு கலந்துக்கிறீங்க. இன்னொரு உயிரா இருக்கிறீங்க, உயிரிலே வைத்திருக்கிறீங்க, என் உயிரிலே இருக்கிறீங்க. நடத்தி மகிமைகளை எடுத்துக்கொள்ளுங்கப்பா. இந்த சுவாச சர்வலோகத்துக்கே வந்து சேரும். இந்த சரீரப்பா நீர் உண்டாக்குறது. எந்த நோய் எந்த பயம் எதுவும் சொல்ல முடியாது. எங்க விருப்பத்தை மாற்றி உங்க விருப்பத்தை ஒப்புக் கொடுக்கிறோம். நாங்கள் மனுஷர் எங்களாலே அற்பதாரி முடியாது. தேவன் உங்களாலே கூடாத ஒன்றும் இல்லை, ஒன்றும் உங்களுக்கு பாரமானதும் இல்லை. அர்ப்பணிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ளலாம். நாம் பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதனை செய்கிறோம். எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியோடு நான் துதிப்பேன் என்ற பாடலை பாடி ஆண்டவரை நாம் துதிப்போமாக. உற்சாகமாக இருக்கிறீங்களா? அல்லேலூயா. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியோடு நீரே
அதனால பக்தன் சொல்றார், நான் துன்பத்தின் நடுவிலே நடந்தாலும் நீ என்னை உயிர்ப்பிக்கிறவர் என்று சொல்லி. ஹalleluya. இந்த நாள்ல எத்தனை பேர் ரொம்ப துன்பத்துல, வருத்தத்துல, வேதனையில் இருக்கிறீங்களோ, இப்பொழுது ஆண்டவர் உங்களுடைய துன்பமான சூழ்நிலை எல்லாம் மாற்றி உங்களை உயிர்ப்பித்து உங்களுக்கு இன்பத்தையும் பரத்தின் நன்மையினால் உண்டாகிற சந்தோஷத்தையும் கொடுத்து நடத்துவாராக. ஹalleluya. கர்த்தர் நல்லவர். இன்னொரு பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதனை செய்யலாம். உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை. உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர் ஒருவரும் இல்லை, உம்மை போல பரிசுத்தர் ஒருவரும் இல்லை, உம்மை போல நன்மை ஒருவரும் இல்லை. சொல்லுங்க, உம்மை போல ரட்சகர் ஒருவரும் இல்லை, உம்மை போல வல்லவர்
எழுந்தருளி இருக்கிறார், வல்லவராக எழுந்தருளி இருக்கிறார், பரிசுத்தராக எழுந்தருளி இருக்கிறார். உங்களுக்கு கண்மலையாக கோட்டையாக தேவன் எழுந்தருளி இருக்கிறார். ஹல்லேலூயா. பக்தன் பாடுறாரு, என் இருதயம் மகிழ்கின்றது, என் கொம்பு உயர்ந்துள்ளது. ஏனென்றால் பகைவர்கள் முன்பாக என் கொம்பை தேவன் உயர பண்ணி இருக்கிறீர். ஒரு காலத்துல பகைவர்கள் என்ன குற்றம் சாட்டி நின்றாங்க. ஆனா இப்பொழுது அவர்களை அடக்கி போடத்தக்கதான நன்மைகளால் என்னை ஆசீர்வதித்திருக்கிறீர். ஹல்லேலூயா. பகைவர்கள் மேல் உங்கள் வாயை தேவன் திறந்தருளுகிற தேவன், ரட்சிப்பினால் களிகூர செய்கிறவர். ஹல்லேலூயா. பாருங்க, மலட்டு வாழ்க்கை. ஒரு காலத்துல எதுவுமே செய்ய முடியாம, எதுலையுமே ஒரு வளர்ச்சி இல்லாம, முன்னேற்றம் இல்லாம ரொம்ப தடுமாறிட்டு இருந்தோம். ஆனால் கர்த்தர் அந்த சூழலை எல்லாம் மாற்றி விட்டார். ஆமென். கவனிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு ஆசீர்வாதத்துக்கு நேரான பாதையில நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். சீக்கிரத்திலே ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்துக்குள் நம்மை நடத்தி செல்ல போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? நீங்க அசட்டையா இருந்தீங்கன்னா அதை பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசித்தவர்களே பாக்கியவான்கள். கர்த்தராலே உங்களுக்கு சொல்லப்பட்டவைகள் எல்லாம் நிறைவேறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்டோம். இன்றைக்கு கிறிஸ்மஸ் நாளாக இருக்கிறபடினால ஆண்டவருடைய பிறப்பின் காரியங்களை குறித்து கொஞ்ச நேரம் நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனமும் 23ஆம் வசனம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21, 23. வாசிக்க தெரிஞ்சவங்க என்னோட கூட சேர்ந்து சத்தமாக வாசிக்கலாம். மற்றவர்கள் நீங்கள் கவனியுங்கள். நீங்கள் எந்த அளவாய் இந்த ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறீர்களோ அந்த அளவாய் இயேசு உங்கள் வாழ்க்கையில அவருடைய வல்லமையை, அவருடைய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க உண்மையுள்ளவராக இருக்கிறார். இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நாளிலே அவருடைய ஆலயத்தை தேடி வந்திருக்கிற உங்கள் எல்லாருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிறந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தினாலே நிரப்பி கர்த்தர் நல்லவர். இந்த வசனத்தை சேர்த்து வாசிப்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஹல்லேலூயா. இயேசு என்ற அவருடைய பெயருக்கு என்ன மகிமை இருக்கிறது, இயேசு என்ற அவருடைய பெயருக்கு என்ன வல்லமை இருக்கிறது என்பதை குறித்து தான் இந்த வசனத்துல நம்ம வாசிப்போம். 23ஆவது வசனத்தையும் வாசிப்போம். அவன் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமா? ஹல்லேலூயா. அப்போ இயேசு என்ற பெயருக்கு என்ன வல்லமை இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த வசனத்தின்படி நம்ம பார்க்கும் பொழுது, அவர் தமது ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். கவனிக்கிறீங்களா? சின்ன பிள்ளைங்களா யாரும் பேசக்கூடாது, அமைதியாக கவனிக்கணும், இல்லைன்னா முட்டி போட வச்சிருக்காங்க. கவனிங்க. அப்போ இயேசு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம்னா, அவர் தம்முடைய ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிக்கிறவர். அவர்களை ரட்சிக்கிறவர். அவருடைய ஜனங்கள் அவரை ஆராதிக்கிறவர்கள், அவரை தேடுகிறவர்கள், அவரை நம்புகிறவர்கள், அவரை தெய்வமாக இயேசுவே என்று அறிக்கை செய்கிறவர்கள், வாயினால் அவரை நோக்கி கூப்பிடுகிறவர்கள், அவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவருடைய பாவங்களை எல்லாம் நீக்கி அவர்கள் ஆண்டவர் ரட்சிக்கிறார். இயேசுவின் நாமம் பாவத்தை நீக்கும் வல்லமையுடைய. பாவத்தோடு ஒரு மனுஷன் கடவுளோடு ஒப்புரவாக முடியாது. அதனால இயேசு என்ன செய்கிறாரா? அவருடைய நாமத்துக்கு இருக்கிற வல்லமை, அவருடைய நாமத்தை சொல்லி நீங்க கூப்பிடும் பொழுதே அந்த நாமம் உங்களுக்கு என்ன செய்யுது? அந்த பேர் இயேசு என்ற பேர் உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா, தெய்வத்தோடு ஒப்புரவாக முடியாம அவரை விட்டு பிரிக்கிற அந்த பாவத்தை முதலாவது உங்களை விட்டு நீக்கி போடுகிறது. அந்த பாவத்தை உங்களை விட்டு நீக்கி அவருடைய
நன்மையினால் ரட்சிக்கிற தேவன் அவர். ஹalleluya, ஹalleluya. அப்ப இயேசு என்ற பெயர் என்ன செய்கிறது? அது என்ன வல்லமை உடையது என்ற மனிதன் தேவனோடு ஒப்புரவாக முடியாம, கடவுளோடு சேர முடியாம, கடவுளுடைய சத்தத்தை கேட்க முடியாம இருக்கிறானே, அந்த தடையா இருக்கிற பாவங்களை எல்லாம் அவனை விட்டு நீக்கி இந்த இயேசு என்ன செய்கிறார் என்றால், அந்த தெய்வத்தோடு சேர முடியாம தடுக்கிற அந்த பாவங்களை எல்லாம் நீக்கி உங்களை ஆண்டவர் அரவணைத்துக் கொள்ளுகிறார், அவரோடு ஒப்புரவாக்குகிறார், அவரோடு இணைத்துக் கொள்ளுகிறார், அவரோடு உங்களை சேர்த்துக் கொள்ளுகிறார். எதற்காக? அவருடைய நன்மையினால், அவருடைய ஆசீர்வாதத்தினால் உங்களை ரட்சிக்கும்படி, உங்களை வாழ்ந்திருக்க செய்யும்படி தேவன் உங்களை அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிறாராம். ஹalleluya. அப்ப இயேசுனா என்னங்க? தெய்வம் அப்படின்னாவே ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி, இயேசு என்ற அந்த தெய்வம், வானத்தை பூமியை உண்டாக்கின தெய்வம், ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி அவர்களை தம்மோடு இணைத்துக் கொள்கிறவர், தம்மோடு சேர்த்துக் கொள்கிறவர், தாம் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்துல அவர்களை பங்குள்ளவர்களாக மாற்றுகிறார். ஹalleluya. அப்போ இயேசு சொன்னாவே என்ன அர்த்தங்க? பாவங்களை நீக்கி ரட்சிக்கிற தேவன். சொல்லுங்க, பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இயேசு பாவங்களை நீக்கி அவரோடு இணைத்து அவருடைய ஆசீர்வாதத்தினால் நம்மை நிரப்புகிறவர். ஹalleluya. புரிஞ்சுதா உங்களுக்கு? அப்ப இயேசு என்ற நாமத்துக்கு இருக்கிற பவர், வல்லமை என்ன? மனிதன் தேவனோடு சேர முடியாம தடையா இருக்கிற பாவத்தை எல்லாம் நீக்கி அவர்களை சுத்தமாக்கி அவர்களை பரிசுத்தப்படுத்தி தம்மோடு இணைத்துக் கொள்ளுகிறவர், அவர்களை ரட்சிக்கிறவர், அவர்களை பாதுகாக்கிறவர், அவர்களுக்கு பரலோகத்தின் நன்மைகளை கொடுக்கிற தேவன். இதுதான் இயேசுவின் நாமத்துக்கு, இயேசுவின் பெயருக்கு இருக்கிற வல்லமை. 23வது வசனத்துல வாசித்தோம், அவருக்கு இம்மானுவேல் என்று ஒரு பெயர் உண்டு. இயேசுவுக்கு இன்னொரு பெயர் உண்டு. உங்க உங்களுக்கு வீட்டுல செல்ல பெயர் ஒன்று வச்சிருப்பாங்க, ஸ்கூல்ல ஒரு பெயர் இருக்கும், உங்க ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் உங்களுக்கு ஒரு பட்ட பெயர் சொல்லி இருப்பாங்க, அப்படித்தானே? அப்போ இயேசுவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அவருக்கு இம்மானுவேல் என்று பெயர். இம்மானுவேல் என்றால் நம்மோடு இருக்கிற தேவன். ஹalleluya. நாம நினைச்சுக்கிறோம் தெய்வத்துக்கும் நமக்கு ரொம்ப தூரம், அவர் நமக்கு தூரமா இருப்போம், அவரை அடைய முடியாது என்று சொல்லி நாம யோசிப்போம். ஆனா இந்த இயேசுவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, இம்மானுவேல். இம்மானுவேல் என்றால் மனுஷர்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன், நமக்குள்ளே வாசம் பண்ணி, நம்மோடு உலாவி, நமக்குள்ளே வாசம் பண்ணி, நம்மோடு தங்கி இருக்கிற தேவன். ஆண்டவர் சொல்றார், கர்த்தர் சீயோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். யார் அவரை நோக்கி கூப்பிடுறாங்களோ, அவர் ஆசையா தேடுறாங்களோ, அவங்களை எல்லாம் ஆண்டவர் என்ன செய்யறாரு? அவர் பிரியமாய் வாசம் பண்ணக்கூடிய வீடா மாட்டி விடுறாரு. நாமே அவருடைய வீடா இருப்போம், நாமே அவருடைய ஆலயம். இந்த கட்டடத்தை நம்ம ஆலயம் அப்படின்னு சொல்லி நாம நினைச்சுக்கிறோம். ஆனா இயேசு சொல்றாரு, நீங்க தான் என்னுடைய ஆலயம், உங்க இதயம் தான் என்னுடைய வீடு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹalleluya. இந்த இயேசுவை ஆண்டவரே நீர் என் உள்ளத்திற்குள் வாரும் என்று அழைக்கும் பொழுது இந்த இம்மானுவேலன் உங்களோடு கூடவே இருக்கும்படியா, கடைசி வரை உங்களை நடத்தும்படியா, அவர் உங்களுக்குள்ளே தங்கி வாசம் பண்ணும்படியா அவர் கடந்து வருவார். ஹalleluya. தேவன் நமக்கு தூரமானவர் அல்ல. தேவனாகிய கர்த்தரை தொழுது கொள்கிற நேரத்தில் எல்லாம் அவர் நமக்கு சமீபத்திலே எழுந்தருளுகிற தேவன். ஹalleluya. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த இடத்திலும் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். அவரை பிரஸ்தாபம் பண்ணீங்கன்னா, அவர் பேரை சொன்னாவே அந்த இடத்துல அவர் இறங்கி வருவார். அவர் காற்றா இருக்கிறார், அவர் ஆவியா இருக்கிறார். நம்முடைய மாம்ச கண்களால் அவரை பார்க்க முடியாது, ஆனால் நம்முடைய இதயத்துல இந்த தேவனுடைய வல்லமையை நாம் அனுபவிக்க முடியும். தேவன் அசைவாடுவதை நாம் ருசி பார்க்க முடியும். அவர் ஜீவனுள்ள தேவன். ஆகவேதான் இந்த ஆலயத்தில் நாங்கள் ஒரு படத்தையோ சிலையையோ வைக்கவில்லை. இயேசு நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற உயிருள்ள தேவன் அவர். ஹalleluya. அவரை போல ரட்சகர் இல்லை. மனுஷர்களுக்குள்ளே நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசுவின் நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் இந்த பூமியில கட்டளையிடப்படவில்லை. ஹalleluya. இந்த இயேசு சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பரலோகத்திற்கு நித்திய ஜீவனுக்கு வர முடியாது என்று சொல்லி ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹalleluya. இந்த இம்மானுவேலனை, இந்த இயேசுவை ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வர வேண்டும் என்று அவரை நாம் அழைக்கும் பொழுது அவர் நம்மோடு என்றென்றைக்கும் தங்கி இருக்கும்படியா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஹalleluya. உங்களுக்கு துணையாளராய், உங்கள் பட்சத்தில் நின்று உங்களை ஆதரிக்கிறவராய் அந்த நல்ல தேவன் உங்களோடு கூட தங்கி
ஏனென்றால் தேவன் நம்மோடு இருக்கிறார், நமக்கு தூரமானவர் அல்ல, எங்கேயோ இருக்கிறார் என்று சொல்லி நாம பயப்பட தேவையில்லை. நமக்கு உதவி செய்யறவங்க யார் என்று சொல்லி கலங்க தேவையில்லை. இந்த இம்மானுவேலன் உங்களோடு தங்கி இருந்து நீங்கள் அடி எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலும் உங்களுக்கு துணையாளராக இருந்து கர்த்தர் நடத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நாம லூக்கா எழுதின சுவிசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல 1ஆம் அதிகாரத்துல இந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த இயேசுவுக்கு இன்னொரு பெயர் உண்டு, அவர் அதிசயமானவர். சொல்லுங்க, அவர் அதிசயமானவர். அவருடைய பிறப்பு அதிசயமானவர். மனுஷ முறைமைப்படி அவர் பிறக்கவில்லை, பரிசுத்த ஆவியினாலே தேவனுடைய பலத்தினாலே அந்த தெய்வத்துவத்தின் சத்துவத்தினாலே பிறந்தவர் தான் இந்த பரிசுத்த ஆவியானவர், இந்த இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அதைதான் லூக்கா 1ஆம் அதிகாரம் 35வது வசனத்துல இப்படி தேவதூதன் சொல்லுகிறார். 34-35ல ஒருவர் வாசிப்போம். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். ஹல்லேலூயா. திடீரென்று மரியாள் என்ற அந்த சகோதரிக்கு தேவதூதன் தரிசனமாகி சொல்றார், நீ ஒரு பிள்ளையை பெற்றெடுக்க போகிறாய், நீ ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்டவள், ஏனென்றால் நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாய். ஒரு கன்னிகை பெண், வாலிப பெண், திருமணமாகாத பெண், அவளுக்கு தரிசனமாகி தேவதூதன் இதை சொல்லும் பொழுது அவள் கலங்கி போகிறாள். எனக்கு எப்படி குழந்தை பிறக்கும், இது எப்படி ஆகும், நான் புருஷனை அறியேனே என்று சொல்லி அந்த மரியாள் தேவதூதனை பார்த்து சொல்லும் பொழுது தேவதூதன் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், அந்த தேவ சத்துவம் தெய்வீக பலம் உன்மேல் நிழலிடும், அப்பொழுது உன்னிடத்துல இந்த இயேசு கிறிஸ்துவானவர் பிறப்பார். ஹல்லேலூயா. அப்ப அவருடைய பிறப்பே மனுஷ முறைமைக்கு அப்பாற்பட்டது. இயேசு சொன்னார், நீங்கள் உலகத்திலிருந்து உண்டானவர்கள், நான் இந்த உலகத்திலிருந்து உண்டானவர் அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தாழ்விலிருந்து உண்டானவர்கள், நான் உயர்விலிருந்து உண்டானவர் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து யோவான் எழுதின சுவிசேஷத்துல குறிப்பிட்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவ ஆவி உன்மேல் வரும் பொழுது உன்னிடத்துல அந்த தேவ குமாரன் பிறப்பார் என்று சொல்லி மரியாளுக்கு சொல்லப்பட்டது. ஹல்லேலூயா. அதுல பாருங்க 32வது வசனத்துல லூக்கா 1ஆம் அதிகாரம் 32, அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமான ஒரு குமாரன் என்னப்படுவார், கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். இந்த இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி இங்கே தேவதூதன் மரியாளுக்கு சொல்லுகிறார். உன் பிள்ளை நீ நினைச்சிடாத மரியாளே, ஏனென்றால் இது பரிசுத்த ஆவியினால் கற்பம் தரிக்கப்பட்டது அல்லவா, இது தேவ ஆவியினால் உண்டாக்கப்பட்ட குழந்தை அல்லவா, அவர் பெரியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாம் இயேசு வாழ்ந்த காலத்துல இவரை மரியாளுடைய குமாரனா பார்த்தாங்க, யோசேப்புடைய குமாரனா பார்த்தாங்க. இன்னும் அவங்க சகோதரனுடைய பெயரை எல்லாம் சொல்லி இவருடைய சகோதரன் தானே என்று சொல்லி ஜனங்கள் அப்படித்தான் பார்த்தார்கள். ஆனால் மரியாள் இயேசுவை கற்பந்தரிக்கிறதற்கு முன்னமே தேவதூதனால் அவளுக்கு ஆண்டவரை குறித்து, பிறக்க போகிற பிள்ளையை குறித்து சொல்லப்பட்ட காரியம் என்ன, அவர் பெரியவராய் இருப்பார். ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவர் மரியாளுடைய குமாரனாக இங்கே தேவதூதனால் சொல்லப்படவில்லை, யோசேப்பினுடைய குமாரனாக இங்கே தேவதூதன் சொல்லவில்லை, அவர் உன்னதமானவருடைய குமாரன். ஹல்லேலூயா. பிதாவாகிய தேவனுடைய ஒரே பேரான குமாரன். இந்த தேவன் தம்முடைய குமாரனையே நமக்காக இந்த உலகத்தில் அனுப்பினாரானால் தம்முடைய ஒரே பேரான குமாரனையே நமக்காக தந்தருளி இருக்கிறார் என்றால் அந்த இயேசுவோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளி நடத்துகிறவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பப்பட்ட இந்த நாளை உலகமெங்கும் கொண்டாடுகிறார்கள். நாமும் கூடி கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இந்த நல்ல நாளிலே இயேசு கிறிஸ்து எதற்காக பிறந்தார், அவரை பிதாவாகிய தேவன் எதற்காக இந்த உலகத்தில் அனுப்பினார், இயேசு கிறிஸ்துவோடு கூட எல்லாவற்றையும் நமக்கு தந்தருளும்படியாக. ஹல்லேலூயா. இந்த
துன்பம், வருத்தம், எல்லா பிரயாசத்துக்கும் முடிவு உண்டு. அங்கே இளைப்பாறுதல், அங்கே மேன்மையான நன்மை, தெய்வம் வாசம் பண்ணக்கூடிய அந்த இடத்துல எந்த சஞ்சலமும் இல்லை, மேன்மையான இடம். ஆனா அங்கிருந்து இறங்கி வருது இந்த பூமிக்கு, இந்த சஞ்சலம் நிறைந்த பூமிக்கு, அக்கிரமம் நிறைந்த பூமிக்கு இங்க வரணும் அப்படின்னா அங்கிருந்து தெய்வம் அங்க வரணும்னா அதுலயே நாம் அறிஞ்சிக்கலாம் இயேசு கிறிஸ்து பிதாவானவர் எந்த அளவாய் நம்மை நேசிக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. பிள்ளைகள் பாருங்க, பெற்றோர்கள் பிள்ளைகள் சுகமா வாழ்ந்திருக்கிறத பார்த்தாதான் அவங்களுக்கு சந்தோஷம். அவங்களுக்கு யாருக்கு எந்த கஷ்டம்னாலும் பெற்றோர்களால அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. நம்ம எல்லாருடைய ஆவிகளுக்கும் பிதாவா இருக்கிறார் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப நம்ம எல்லாரும் ஆண்டவருக்கு பிள்ளைகள். ஆண்டவர் நம்முடைய ஜீவ சுவாசத்தை நம்முடைய நாசியிலே ஊதி அவருடைய சுவாசத்தினால் நம்மை தேவன் வாழ வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் நம்மை நேசித்ததினால தம்முடைய அன்பை வெளிப்படுத்தும்படியாக அவர் பரத்தை விட்டு இந்த பூமியில இறங்கி வந்தார். ஹல்லேலூயா. முதல் முறையாக சந்திர மண்டலத்துக்கு, நிலாவுக்கு முதல் முறையாக ஒரு மனுஷன் போனார். அப்பொழுது உலகமே ரொம்ப பாராட்டினது. இப்படி ஒரு மனுஷன், ஒரு விஞ்ஞானி சந்திர மண்டலத்துக்கே போயிருக்காரு, எல்லாரும் பாராட்டினாங்க, ரொம்ப புகழ்ந்தாங்க. அப்பொழுது அங்கிருந்து அந்த நீல் ஆம்ஸ்ட்ராங் என்பவர் தான் முதல் முறையாக சந்திர மண்டலத்தில் ஏறினார். அங்கிருந்து அவர் ரிப்போர்ட் அனுப்பினார். என்ன அப்படின்னா, நான் இந்த சந்திர மண்டலத்துக்கு வந்தது பெரிய காரியம் இல்ல, விண்ணை விட்டு பரத்தின் நன்மைகளை விட்டு நமக்காக பூமியில இறங்கி வந்தாரு, நம்மை நேசித்து நமக்காக உயிர் கொடுத்து நம்மை வாழ வைக்கும்படியா இந்த பூமிக்கு இறங்கி வந்தாரு, அதுதான் மேன்மையான காரியம் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் யாருங்க, நாம யாருங்க? நம்ம எவ்வளவு சாதாரணமானவங்க. நம்மை நேசித்து நமக்காக ஜீவனை தந்து நம்மை வாழ வைக்கும்படியா அவர் நமக்காக பாவமானார், அவர் நமக்காக சாபமானார், நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி தேவன் நமக்காக சிலுவையிலே தரித்திரரானார். எல்லா பலவீனங்களையும் நமக்காக சிலுவையிலே சுமந்து தீர்த்த கர்த்தர் அவர். ஹல்லேலூயா. இதிலே நாம் அறிந்து கொள்வோம், நமக்காக ஜீவனை தந்திருக்கிறார் என்றால் அதனாலே தேவனுடைய அன்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது அவர் உன்னதமானவருடைய குமார். 33வது வசனம், அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். ஹல்லேலூயா. யாக்கோபின் குடும்பம் என்றால் கர்த்தரை ஆராதிக்கிற ஜனம், இயேசுவை ஆராதிக்கிற ஜனம். இங்கே சொல்கிறார் யாக்கோபின் குடும்பத்தாரை, தேவனை ஆராதிக்கிற அந்த குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுகிற தேவன் அவர். ஹல்லேலூயா. நமக்கு அவர் தேவனாக நம்மை அரசாளுவாராக, நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய சந்ததிகளையும் என்றென்றைக்கும் நம்முடைய சபையும் ஊழியத்தையும் தேவன் என்றென்றைக்கும் அரசாண்டு நடத்துவாராக. அவரே ராஜாவாக இருந்து, தலைவராக இருந்து, எஜமானராக இருந்து நம்மை நடத்துவாராக. ஹல்லேலூயா. அவருடைய ராஜ்யம் முடிவிராது. அடுத்து நம்ம வாசிக்கும் பொழுது 34வது வசனத்துல, இது எப்படி ஆகும்? மரியாள் தேவதூதனை பார்த்து கேட்கிறாள், இது எப்படி ஆகும்? அதற்கு தேவதூதன் சொல்லுகிறார், பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும், அதனால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். 37, 38 வாசிக்கும் போது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. தேவதூதன் சொல்றார், இந்த கன்னிகை பெண் தேவதூதனை பார்த்து கேட்கிறார், இது எப்படி ஆகும்? இந்த காலை நேரத்துல நீங்கள் அநேக பிரச்சனைகளினால் இது எப்படி ஆகும் என்று சொல்லி நீங்க யோசித்துக் கொண்டிருக்கலாம். இந்த கிறிஸ்துமஸ் நன்னாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை, நீங்கள் எப்படி ஆகும் என்று சொல்லி எந்த காரியத்தை குறித்து கடங்கி இருக்கிறீர்களோ, கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களோ, அந்த காரியம் இங்கே வசனம் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. உங்களால் கூடாத காரியம் எப்படி ஆகும் என்று சொல்லி யோசிக்கிற அந்த காரியத்தை சர்வவல்ல தேவன் பரலோகத்தின் சத்துவத்தினால், பரிசுத்த ஆவியானவருடைய பலத்தினால் அவர் உங்களுக்காக செய்து முடிப்பேன் என்று சொல்லி வாக்கு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. விசுவாசித்தவளை பாக்கியவதி, கர்த்தரால் அவளுக்கு சொல்லப்பட்டவைகள் நிறைவேறும். 49வது வசனத்தை வாசிக்கும் போது, வல்லமையுடையவர் மகிமையானவைகளை எனக்கு செய்தார், அவருடைய நாமம் பரிசுத்தம் உள்ளது. இந்த நல்ல நாளிலே, கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே, வல்லமையுடைய தேவன் மகிமையான காரியங்களை நமக்கு செய்து நம்மை சந்தோஷப்படுத்தி நடத்துகிறவர். ஹல்லேலூயா. பாஸ்டர் சொன்ன மாதிரி எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுப்பதற்காகவே இயேசு இந்த பூமியில பிறந்தார். ஏனென்றால்
ஏனென்றால் ஜனங்கள் எல்லாரும் இந்த சாத்தானால், சத்துருவின் போராட்டத்தினால், பல்வேறு விதமான குழப்பத்தினால் கலங்கி இருந்தார்கள். அவர்களால் அந்த இருளான சூழலில் இருந்து வெளியே வர முடியவில்லை. ஆகவே எல்லா ஜனத்தையும் அந்த சத்துருவின் கிரியையில் இருந்து, இருளான அந்த காலத்திலிருந்து அவர்களை வெளிச்சத்திலே கொண்டு வந்து வாழ வைக்கும்படியாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். மிகுந்த சந்தோஷத்தை ஜனங்களுக்கு கொடுக்கும்படியாகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வல்லமையுடையவர், மகிமையானவைகளை நமக்காக செய்கிறவர். பாருங்க, இயேசு இந்த பூமிக்கு வந்ததற்கான 2 நோக்கத்தை குறித்து இந்த லூக்கா எழுதின சுவிசேஷம் முதல் அதிகாரத்துல 78, 79 வசனங்களில வாசிக்கிறோம். அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தரவும், நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும், அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றார். 2ஆம் அதிகாரம் 30, 31, 32 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியாகவும் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாகவும் தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின உம்முடைய இரட்சணியத்தை என் கண்கள் கண்டது என்றான். ஹல்லேலூயா. 2 வித நோக்கத்தோடு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி இந்த வசனத்திலிருந்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சபைக்கும் சபையை ஏற்படுத்தினதற்கான நோக்கமும் அதே 2 காரணம் தான். அதை பவுல் என்ற ஆக்கியம் சொல்கிறார், 1 சுவிசேஷ ஊழியம் சபையில நிறைவேறணும், 2 சபை பக்தி விருத்தி அடைய வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த நோக்கம் இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது, 1ஆம் அதிகாரம் 78, 79 அந்த காலத்திலும் மரண இருளிலும் உட்கார்ந்து இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் தர. அப்ப இந்த சுவிசேஷ அந்த சத்தியத்தினாலே, சுவிசேஷ நற்செய்தியினாலே அந்த காலத்தில் இருக்கிற ஜனங்கள், ஒரு ஜாதிகள், தேவனை அறியாதவர்கள், தேவனற்றவர்கள், அவர்கள் எல்லாரும் பெரிய வெளிச்சமாக இயேசுவினிடத்தில் வர வேண்டும் என்பதற்காக தான் இயேசு இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. நாமும் ஒரு காலத்துல அந்த காலத்துல இருந்தோம், மரண இருளிலே இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம், தேவனை அறியாதவர்களா இருந்தோம். ஆனால் கர்த்தர் நம்மை கிருபையாய் அந்த வெளிச்சத்தை தேடி வரும்படி, இயேசுவை தேடி வரும்படி, அவரை ஆராதித்து அவருடைய நன்மையினால் நாம் ஆசீர்வதிக்கப்படும்படி தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் அல்லவா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்திலே தேவன் ரட்சிப்பின் வல்லமையை சபையில கட்டமைப்பாராக. புறஜாதிகளுடைய கண்கள் திறக்கப்பட இந்த வெளிச்சமாகிய இயேசு கிறிஸ்துவை தேடி, ஆண்டவர் சொல்ல, நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், உலகத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. அவரே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறார். அவரிடத்திலே வருகிறவர்கள், அந்த வெளிச்சத்தினிடத்திலே வருகிறவர்கள், இருளானது வெளிச்சமானது இருளை அது துரத்துகிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல நாம் வாசிக்கும் பொழுது, இருளானது வெளிச்சத்தை பற்றிக்கொள்ள முடியாது. எந்த இருள் இந்த பூமியில நாம் சந்திக்கிற எப்படிப்பட்ட இருள், சோதனை, பல்வேறு விதமான பிரச்சனைகள், போராட்டங்கள் எதுவா இருந்தாலும் ஒளியாகிய இயேசுவை பின்பற்றுகிறவர்களை அந்த இருளானது ஒருபோதும் பற்றிக்கொள்ள முடியாது. இந்த வெளிச்சம் என்ன செய்கிறது? இயேசுவாகிய வெளிச்சம் என்ன செய்கிறது? எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இந்த இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா. நீ எப்படிப்பட்ட சூழல்ல இருந்தாலும் உங்களையும் பிரகாசிக்க பண்ண, உங்க வாழ்க்கையையும் பிரகாசிப்பிக்க இந்த வெளிச்சம் பிரகாசம் உள்ளதா இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் வல்லமையுடையது. கர்த்தர் அவருடைய சுவிசேஷ ஊழியத்தை நிறைவேற்றி ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்துவதற்கான கிருபையை தந்து நடத்துவாராக. அவர் இந்த பூமிக்கு வந்த நோக்கம் நிறைவேறும்படியா அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புகளை நடத்த, புறஜாதிகளுக்கு பிரகாசிக்கிற ஒளியா கர்த்தர் வெளிப்படுவாராக. ஹல்லேலூயா. அடுத்த காரியம், தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு மகிமையாக தேவன் வெளிப்படுகிறார். அவர்களுக்கு இன்னும் கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு மகிமையின் மேல் மகிமை, பலத்தின் மேல் பலனை பெற்றுக்கொண்டு அந்த பரலோக நன்மை, இயேசுவின் நன்மையினால் நிரப்பி வாழ்வதற்கு ஆண்டவர் இஸ்ரவேலுக்கு, சபை மக்களுக்கு மகிமையாய் வெளிப்படுவாராம். ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை வாசித்து முடிக்க போகிறோம். 1ஆம் அதிகாரம் 79வது வசனம். நம்முடைய கால்களை, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, படிக்க தெரிஞ்சவங்க, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்த. ஆண்டவர் எதினாலே மனிதனை சந்திக்கும்படியாக இந்த பூமிக்கு வந்தார் என்றால், நம்முடைய கால்களை எல்லாம் சமாதானத்தின் வழியிலே நடத்தும்படியாக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சமாதானமா இருக்கிறீங்க? உண்மைதானே? நிறைய பேர் ரொம்ப தத்தளிச்சுட்டு கஷ்டப்பட்டுட்டு கலங்கிதான் இருக்கிறோம். ஆனா இயேசு இந்த பூமிக்கு வந்ததற்கான நோக்கம் என்ன? இந்த வசனத்தின்படி பார்க்கும் பொழுது
நம்ம வாழ்க்கை பிரயாணம், நம்முடைய கால்கள் சமாதானத்தின் வழியிலே நடக்கும்படியாக தான் கர்த்தர் இந்த பூமிக்கு வந்தார். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையிலே யாரெல்லாம் சமாதானமற்ற சூழ்நிலையிலே கலங்கி போயிருக்கிறீர்களோ, இந்த இயேசு கிறிஸ்து பிறந்த இந்த நன்னாளிலே உங்கள் கால்களை தேவன் சமாதானத்தின் வழியிலே நடத்த போகிறார். ஹல்லேலூயா. அமைதியான அந்த இடத்துக்கு, சமாதானமான தாவரத்துக்குள்ள கர்த்தர் உங்களை நடத்துவார். ஆண்டவர் சொல்றார், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். மனுஷன் கொடுக்கிற சமாதானம் அல்ல. மனுஷன் கொடுக்கிற சமாதானம் அது நிரந்தரமானது அல்ல, அது தற்காலிகமானது. இயேசு கொடுக்கிற சமாதானம் மெய்யான சமாதானம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், உங்கள் சந்தோஷம் நிறைவா இருக்கும்படி உங்களுக்கு நான் நன்மைகளை கொடுப்பேன், நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொல்லி. எப்படிப்பட்ட நன்மைகளை கர்த்தர் கொடுப்பானா? நம்முடைய சந்தோஷம் நிறைவா இருக்கும்படியான நன்மைகளை தேவன் நமக்கு தந்து நடத்துகிறவர். ஹல்லேலூயா. வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் தேவன் உங்கள் கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்துவாராக. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, என் கால்களை, எங்கள் கால்களை சமாதானத்தின் வழியிலே கர்த்தர் நடத்துகிறார். ஜெபிப்போம். அடுத்த காரியம், இந்த 2020 வருஷம் மாத்திரம் நம்முடைய விசுவாச குடும்பத்துல 17 பேருக்கு, 17 குடும்பத்துல திருமண காரியங்கள் கைகூடி வரும்படி ஆண்டவர் அனுகிரகம் செய்திருக்கிறார். இந்த ஒரே வருஷத்துல மாத்திரம் 17 பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் கைகூடி வருகிறது. பெரியவங்க கை தட்டிங்களோ இல்லையோ, பிள்ளைங்க கை தட்டிட்டாங்க. அவங்களுக்கு என்ன புரியுதுன்னு எனக்கு தெரியல. அதுல இந்த வருஷம் தான் எனக்கு திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்லி புதிதாக இந்த வருஷம் திருமணம் நடந்த பிள்ளைகள் வந்திருப்பீங்கன்னா தயவுசெய்து எழுப்பிடுங்க. இந்த வருஷம் தான் எனக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொல்லி வந்தவங்க தயவுசெய்து எழுப்பிடுங்க. புதிதாக வந்த மக்களாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த வருஷம் திருமணம் நடந்தது அப்படின்னு சொல்றவங்க கீழே இருப்பீங்கன்னா தயவுசெய்து மேல வந்துருங்க. கீழே ஆலயத்தினுடைய கீழ் பகுதியில் இருந்தீங்கன்னா திருமணம், இந்த வருஷம் திருமணமான பிள்ளைகள், தம்பதியர், கணவன் மனைவி கீழே இருக்கீங்கன்னா ப்ளீஸ் தயவுசெய்து நீங்க மேல வருவீங்க. நான் கேட்டு கொடுக்குறேன், இந்த வருஷம் திருமணம் நடந்ததுன்னா நீங்க மேல வந்துடலாம். தயவுசெய்து முன்னால வந்துடுறீங்களா? வாங்க வாங்க வாங்க, முன்னால வாங்க. இந்த வருஷம் திருமணம் நடந்தவங்க, ஒருவேளை இன்னைக்கு புதிதாக வந்தவங்க இந்த வருஷம் திருமணம் முடிச்ச பிள்ளைங்க முன்னால வரலாம். அம்மா கணவர் இருக்க வந்திருக்கா? வரல? ஓகே, வாங்க வாங்க வரலாம். நான் மறுபடியும் சொல்றேன், வாங்க. பாருங்க. ஓகே, இவங்களை ஆசீர்வதிச்சு நம்ம ஜெபம் பண்ண போறோம். இவங்களை ஆசீர்வதிச்சு ஜெபம் பண்ண போறோம். இவங்களை ஆசீர்வதிச்சீங்கன்னா சீக்கிரத்துல உங்க பிள்ளைகளுக்கும் கல்யாணம் நடக்கும். அடுத்த வருஷம் உங்க பிள்ளைங்க நீங்க வந்து வரிசையில நிற்பாங்க. நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கல, இவங்களுக்கு நடந்துருச்சு நினைச்சீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். சும்மா சொன்னேன், எல்லாரும் இவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம். எத்தனை பேர் வந்தீங்களா? ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஓகே,
எல்லாரும் கரங்களை விழுந்து நேரம் நிற்கிறோமா? ஆசீர்வாதம் பண்ணிக்கிறோம். நம்ம போய் எத்தனை வருஷம் அங்க வாழணும் சொல்லுங்க? 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான். பேரு விலங்க இங்க வாழணும். ஓகே, நம்ம ஜெபம் பண்ணுவோமா? எல்லா கணக்குக்கும் மகிமைக்கு பாத்திரராக இருக்கிற எங்கள் பரலோகத்தின் பிதாவே, உங்க ஆலயத்தை தேடி ஆண்டவரே இந்த வருஷத்தினுடைய தன்னுடைய திருமண வாழ்வினுடைய முதல் கிறிஸ்துமஸ்ல உங்க ஆலயத்தை தேடி வந்திருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைங்களை ஆண்டவர் மனசார ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே அவங்க சரீரத்துல நல்ல சுகம் உண்டாயிருக்கட்டும். ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில நன்மையும் கிருபையும் அவங்களை தொடர்ந்து ஆண்டவரே இவங்க குடும்பத்துல தேவ சமாதானம் தங்கி இருக்கட்டும். ஆண்டவரே எந்த ஒரு தீமையும் அணுகாம இந்த ரத்த கோட்டைக்குள்ளாக மூடி மறைப்பீராக. ஆண்டவர் காத்துக் கொள்வீராக. இவங்க பெற்றோருக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இவங்க பெற்றோருக்கு இவங்க ஆறுதலா இருக்கட்டும். ஆண்டவரே அந்த குடும்பத்துக்கு இவங்க ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா இருக்கட்டும். ஆண்டவர் ஆசீர்வதித்து ஆண்டவர் வழி நடத்தபடியாக ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். கரங்களை தட்டி உங்க உற்சாகப்படுத்துவோம். ஓகே, உங்களுக்கு லாஸ்ட் அம்மா ஒரு கிஃப்ட் கொடுக்குறாங்க. இதில் என்ன இருக்குதுன்னா சொல்ல மாட்டோம். அவங்க வாங்கினவங்க எடுத்து பார்த்து உங்களுக்கு சொன்னாங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த பார்சல் ரொம்ப முக்கியமானது இருக்குது. அதனால நீங்களும் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பா. இப்போ ஒவ்வொரு ஃபேமிலியும் முன்பாக வந்து இதை வாங்குவாங்க, இந்த பேக்கெட் வாங்குவாங்க. பாஸ்டர்மா கொடுப்பாங்க. எல்லாரும் உற்சாகமாக கரங்களை கட்டி அவங்க உற்சாகம். ஓகே, ஒரு நிமிஷம் நீங்கள் வாங்க. ஒரு நிமிஷம் வாங்க. வீட்டுக்காக அடுத்த வருஷம் கூட்டு வருவோம். ஓகே, தேங்க்யூ. சில பேர் கீழே உட்காந்துட்டு நாம எப்ப இப்படி வாங்குறது, நமக்கு எப்ப கல்யாணம் ஆகுது அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுருக்கீங்க. கவலையே போடாதீங்க, உங்களுக்கும் சீக்கிரத்தில் நடக்கும். கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் தான் விவரம் புரியும். ஏன்டா இதை பண்ணாம இருந்தா நல்லா இருக்குமே. ஓகே, ஆண்டவருக்கு ஆசீர்வதிப்பா. பேர் எழுதினவங்கள தயவுசெய்து கொடுத்துருங்கம்மா, ரொம்ப முக்கியம். உங்களுக்காக நான் ஜெபிக்க உங்களோட தொடர்பு கொள்ள உதவியாக இருக்கும். அடுத்தது இப்போ சின்ன பிள்ளைங்க இப்போ நம்ம மத்தியில் வந்து ஒரு 10 நிமிடங்கள் அவங்க பாடல்களோடு கூட சில காரியங்களை செய்ய போகிறாங்க. ஒரு நல்ல ப்ரோக்ராம் பார்க்க போகிறோம். தயவுசெய்து யாரும் நீங்கள் பொறுமையாக பேச வேண்டாம், அமைதியாக இருக்கு. இந்த காரியங்களை நாம் கவனிப்போம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சகோதரி பேசி கர்த்தருடைய பரிசுத்தமான ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்க எல்லாருக்கும் நம்முடைய சபையின் சார்பாக கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நல்ல பிள்ளைங்க, நல்லா அமைதியா பொறுமையா, குட்டி பிள்ளைங்களா நல்லா அழகா அமைதியா உட்காந்துருக்கீங்க. எல்லாம் சூப்பரா புது ட்ரெஸ்லாம் போட்டு அழகா இருக்கீங்க. சரி, டான்ஸ் பார்க்கலாமா? பார்க்கலாமா பார்க்கலாமா? கேட்கலையே டான்ஸ் பார்க்கலாம். நல்ல கை தட்டி உற்சாகப்படுத்தணும், ஆடுவாங்க. இல்லைன்னா உட்காந்து
சவுண்டுல இந்த பாட்டே போதும்னு நினைக்கிறேன். என்ன சொல்றீங்க? தாத்தா அம்மாவுங்க தாத்தா உட்கார்ந்து தாத்தா போகுங்கிறாங்க. எப்படிங்க போகுமா இல்லை என்ன பாட்டு போடலாமா? அப்ப கை தட்டல பாட்டு குழந்தை சின்ன பையன் எப்படி ஆடுறாங்க அப்படி கை தட்டுறாங்க. நல்ல பிள்ளைங்க நல்லா அருமையா ஆடினாங்க. தாவீதின் ஊரிலே ஏசப்பா எங்க பிறந்தாங்க? தாவீதின் ஊரிலே பிறந்தாங்கன்னு நமக்கு அந்த எப்படி பிறந்தாங்க அதை பத்தி விளக்கி பாட்டு அந்த பாட்டுல ஒவ்வொரு அர்த்தமும் சரியா அதுக்கு ஆட வராங்க நம்மள பிள்ளைங்க. சரி என்னடா ஆம்பளை பசங்க ஆடவே இல்லை யாராவது கோவமா இருக்கீங்களா? மொத்த ஆம்பளை பசங்களும் சேர்த்து ஒரு தம்பி ஆட வரான் பாருங்க சரியா? டேனியல் கிளாப் பண்ணுங்க எல்லாரும். கெடுக்கலா டேய் என்னடா ஆளும் மறிக்க நான் அப்படிதான்ப்பா என்னைக்கு சோம்பே இருக்கீங்க இப்ப செலிபிரிட்டி ஆயிடுறா கண்டிப்பா ஆமா எனக்கு அப்படியே
பிள்ளைங்க அருமையானாங்க, நல்லா இருந்துச்சாங்க. எல்லாரும் பிடிச்சிருந்தா சரி சத்தமா கிளாப் பண்ணிடலாமா எல்லாரும் சேர்ந்து எல்லாம் சேர்ந்து. இப்போ பசங்க சின்ன சின்ன தம்பிமார் வந்து வசனம் சொல்ல வராங்க. சரியா? ஆமா. சங்கீதம் 46 1வது வசனம். தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையும் தந்தவர். ஆமென். சங்கீதம் 1:1-2. துன்மார்க்கனோட ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளோடலில் நில்லாமலும் ரோக்காரணத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருப்பவனும் தானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 1:5 தாவீதின் குமாரனும் இஸ்ரவேலின் ராஜாவுமாகிய சாலமோனின் நீதிமொழிகள் இவைகளால் ஞானத்தையும் போதகத்தையும் புத்திமதிகளை உணர்ந்து விவேகம் நீதி நியாயம் என்பவைகளை பற்றிய உபதேசத்தை அடையலாம். இவைகள் பேதைகளுக்கு வினாவையும் வாலிபருக்கு அறிவையும் கொடுக்கும். புத்திமானிகளை கேட்டு அறிவில் தேர்வான். விவேகி நல்லோசனைகளை அடைந்து. கவனிங்க, இதுவரைக்கும் ஏறக்குறைய ஒரு 500 பேருக்கு மேலே இந்த இடத்துல நம்ம கூடி வந்திருக்கிறோம். கிட்டத்தட்ட மார்ச் மாதத்துலேருந்து நம்ம ஆலயத்துக்கெல்லாம் வர முடியாமல், வெளியே எங்கேயும் போக முடியாமல் எல்லாருமே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடந்தோம். ஆனால் இன்னைக்கு ஆண்டவராக இயேசுவனுடைய பிறந்த நாளில் ஒரு பெரிய கொண்டாட்டத்தையும் சந்தோஷத்தையும் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சியடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் நிமித்தம் நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். நான் மரணங்களின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தையை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறேன். என் பாத்திரம் நிரம்பி வருகிறது. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். சங்கீதம் 23:1-6. சங்கீதம் 100:1-5. பூமியின் குடிகளே கர்த்தரை எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் நாடுகளுமாய் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றென்றைக்கும், அவர் உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. யோவான் 1:1. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 10 கட்டளைகள். என்னையின்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யாதொரு விக்கிரகத்தில் வணங்காதிருப்பாயாக. கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வணங்காதிருப்பாயாக. பரிசுத்த நாமத்தை ஆசரிப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயும் கண்ணுட்டுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பொய்ச்சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறருக்கு யாதொன்றையும் மிச்சியாதிருப்பாயாக. நம்முடைய சபையில வந்து சண்டே கிளாஸ் வாரம் நடக்குது. நம்முடைய உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே, சண்டே கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. சின்ன சின்ன பிள்ளைங்க தான் வாரம் நீங்க கரெக்டா ஒழுங்கா பிள்ளைங்களை சண்டே கிளாஸ்க்கு விடுங்க. அப்படி நீங்க விட்டீங்கன்னா பிள்ளைங்களுடைய ஜெபத்திலையும் அவங்களுடைய வேத வாசிப்புலையும் அவங்களுடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப ஆசீர்வாதமாகவும் பிள்ளைங்களோட ஒழுக்கத்திலையும் நல்லா இருக்கும். நிறைய பாட்டு கதைகள் பிள்ளைங்க நிறைய கற்றுக்குவாங்க. இன்னும் நிறைய அவங்களுக்கு தெரியாத வார்த்தைகள்லாம் கற்றுக்குவாங்க கடவுளை பற்றி. இப்போ வந்து அதை ஒழுங்காக வந்த பிள்ளைங்களுக்கு, போன வருஷம் ஒழுங்காக வந்த பிள்ளைங்களுக்கு பரிசு கொடுக்கும். பேர் வாசிக்க டக்குனு பிள்ளைங்க வந்துருங்கம்மா. இமானுவேல், சாமுவேல், யுவராஜ். என்னடா சின்ன குழந்தைய இருக்குன்னு பார்க்காதாங்க. நான் ஆள் பார்க்கலாம் கொடுக்கல. இந்த குழந்தைய கூட கொண்டு விட்டுட்டு போறாங்க. இந்த பால்வாடி ஸ்கூல்ல விட்ட மாதிரி நான் பேர் வாசிக்க கொஞ்சம் வேகமா வந்துருங்கம்மா. டக்குனு ரேனா எக்ஸி வாங்கிட்டு உடனே ரேனா எக்ஸி, செகினா
கெஸ்தியான், கிருபானன், கிருபாசனா, ஜீவதர்ஷினி, பேர் வாசிக்க பிள்ளைங்க மட்டும் வாங்கம்மா. சந்தியா, தேவசேனா, பிரசன்னா, பிரிய பிரசன்னா, அனுஷா, சர்வேஸ், கஜேந்திரன், மோசஸ், டேனியல், ஜான்ரோஸ், பிரதோஸ், திலீப், ஓடுவாங்கம்மா குடுகுடுனி. சந்தோஷ், சஞ்சீத், அபிஷேக், ஏனோக், தேவபிரசன்னா, தேவசேனா, ஜீவிதா, கனிஷ்கா, ஹரி. சரிம்மா, பிரைஸ் கொடுத்தா நம்ம பாஸ்டர் அன்னைக்கு ஒரு கிளாப் பண்ணிடலாம். நம்ம பிரைஸ் கொடுத்த ஆண்டிக்கு ஒரு gift கொடுத்துடலாம். தாத்தா gift. தாத்தா தான் கொடுக்கணும். கிறிஸ்மஸ் அப்புறம் கொடுக்கணும். அண்ணாவுக்கும் அக்காவுக்கும். கொடுங்க. Clap பண்ணுங்க. சரிம்மா, தாத்தா இறங்கலாம் கீழே. தாத்தாவுக்கு கொஞ்சம் நியூ இயருக்கு gift கொடுத்துக்கலாம், கவலைப்படாதீங்க. சரி, ஜெபத்தோடு நாம் முடிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த உங்களுடைய பிறந்த நாளில் உங்கள் ஆலயத்தை தேடி வந்த மக்களை ஆசீர்வாதத்தோடு அனுப்புனாங்க. அவங்க நன்றாக ஆண்டவரே என்னுடைய வார்த்தையை கேட்டிருக்கிறாங்க. உங்களுடைய வசனம் அவங்க உள்ளத்தில் கிரியை செய்யணும். நல்ல ஆகாரம் புசித்து சுகமடைந்து நல்ல மன நிம்மதியோடு மன ஆறுதலோடு கடந்து செல்லணும். கிருபை கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அப்படியே ஜெபம் பண்ணி முடிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உங்க பிரசன்னம் எங்களோட கூட இருந்ததுக்காக நன்றி. உங்க கிருபை, உங்க தயவு தொடர்ந்து எங்களை நடத்தட்டும். ஆசீர்வதிங்க. அந்த மக்கள் அத்தனை பேரையும் ஆண்டவரை இன்னைக்கு சந்தித்து உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு அனுப்புவீராங்க. துதி, கன, மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.